எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் மல்லிகை அதான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை வந்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சு நாம் ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அதை ஆறுறதுக்காக நாம் வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறோம், 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, இதை போட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆற வச்ச அந்த காலிஃப்ளவரில் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை வந்து ஒரு பாதி அளவு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நிறையா சேர்த்தாலும் அதனுடைய சுவை இன்னும் கூடுதலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் வந்து ஒரு அரை லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு. மாவு கூட நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம். அப்படி போடும்போது அதனுடைய டேஸ்ட்டு கிறிஸ்பி வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா வந்தது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டேன், நீங்கள் போடுறதாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டும் நம்ம போட்டு ஊற்றிக்கலாம். அது போடும்போது நல்லா வாசனையாக நல்லா இருந்தது. இதை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒன்றா போட்டு அதை வந்து போட்டு வறுத்துக்கிறோம். இந்த மாதிரி வறுத்து அதை வந்து அழகாக மொறு மொறுன்னு எடுத்து வைக்கும்போது அதனுடைய சுவை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வாசனை கமகமன்னு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.